ஒரு ஆர்வ கலர்ல கிளம்பிட்டீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அத விட்டுறலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிங்காங் கண்காட்சிக்கு தான் வந்திருக்கோம். நான் சொன்னேன்ல அந்த சர்ப்ரைஸ் இருக்குன்ட்டு, அந்த சர்ப்ரைஸ் வர எதுவும் இல்லை. எனக்கு பிடிச்ச கிங்காங் கண்காட்சி தான். கிளம்பலாமா கிளம்பலாமா அதோ அங்க பாருங்க, அங்க பாருங்க. சரி இருங்க, சாப்பிட சேர்ந்து பார்க்கலாமா? என் பாப்பாவும் ஆர்வத்துல வந்துட்டா. சரி நம்ம கிளம்பலாம். நான் அதுல வந்து வாட்டர் போட்டு அப்புறம் ஜம்பிங் பண்ணுவேன். அதுக்கெல்லாம் அம்மா தான் பேமெண்ட். நமக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. என் பாப்பா எல்லாம் பேமெண்ட் பண்ணுவேன். அப்புறமேட்டு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு டிக்கெட் வந்து ஃப்ரீ தான். ஆமா, நம்ம அத்தாமகிட்ட காசு என்ட்ரி டிக்கெட் வந்து நமக்குலாம் ஃப்ரீ. உள்ள போயிட்டோம்னா விளையாடுறதுக்கு வந்து காசு கேட்பாங்க. ஆமா, ஓகே. சரி, நம்ம போய் பார்க்கலாம். உள்ள போய் பார்க்கலாம். உள்ள ஷூல விட தேவையில்லை, அப்படியே போறதுதான். போலாம் போலாம் போலாம். ஒரு இடம் இருக்கிறதே தெரியல. இப்போ பெரியவங்களுக்கு மட்டும் 50 ரூபாயா? ஓகே. இப்போ கொண்டு வந்து பிரியாணி கொடுக்குறாங்க. பை 1 கெட் 1 ஃப்ரீயாமா. 150 ரூபாய். கடை ஓப்பன் பண்ணுறாங்களா? அது புரட்டாசி மாசத்துல எங்கே போய் சாப்பிட்றது? சரி போலாம் வாங்க. இதுக்குள்ள வந்து ஜம்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து 70 ரூபாங்க. 2 பேர் கல்கி தியாவும் போகிறதுக்கு அப்படியே 150 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே தியா 70 ரூபாய் 70 ரூபாய்.
இல்லை அதான் கலரிங் அதில் இருக்கிறத விட இந்த லைட்டாக தெரியும் அங்கே போயிடுறாங்க வர பக்கம் போகும் தியா எப்படி இருந்துச்சு ஜம்பிங்கு? அப்பா குதிச்சு குச்சி தண்ணி குடிக்கிறீங்க. பின்னாடி பேய் வீட்டு இருக்குது போறீங்களா? லீவாமா இன்னைக்கு இல்லையா? பேய் வீட்டில் இன்னைக்கு யாரும் இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கெல்லாம் வேண்டாம், இங்க எதுவும் வேண்டாம். வெளியில டீ காஃபி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. பாப்கார்ன், ஸ்வீட் கார்ன், பஞ்சு மிட்டாய் எதுவும் நாம் வந்து வாங்கவில்லை. வெளியில போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து கிளம்புறோங்க. இதெல்லாம் காடா? தென்னந்தோப்பா? ஆமா. போட்டாணி கூட்டம் பாத்தியா? வேற யா நான் போல 110 ரூபா. உங்க கடையில ஆடு இருக்கு, நீங்க ஜம்முன்னு நான் எனக்கு ஆடு வந்துருக்குன்னா நான் கேம் கொண்டா வந்தா கல்ல அப்படியே அந்த போன ஒரு நேரம் ஒரு வயசு ஸ்டார்ட் போலாமா? அந்த மாடல் அந்த ரேட்டு இந்த மாடல் எக்ஸிபிஷன்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டேங்க. இங்கே வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழிக்க வந்து ஸ்கூல் போயிட்டு டிக்கெட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நாளே வந்துட்டு இந்த எக்ஸிபிஷன் போகலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்புனங்க. நான் வந்து ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு டிக்கெட் ஃப்ரீ தாம்மா, ஃபீஸ் எல்லாம் எதுவுமே வந்து பணம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வந்துட்டு அந்த நம்பிக்கையில் தாங்க வந்து போய் பார்த்தோம். ஆனால் போயிட்டு வந்துட்டு டிக்கெட் கொண்டு வர குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வந்து ஃப்ரீ, மீதி எந்த குழந்தைங்க வந்தாலும் ஃபீஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கல்கிக்கு மட்டும்தான் வந்து நம்ம அமௌண்ட் எதுவும் கொடுக்கல. தியாவுக்கு வந்து டிக்கெட் வாங்கினோம். அப்புறம் எங்கள் 2 பேர்த்துக்கும் வந்து டிக்கெட் வாங்கினாங்க. எல்லாமே வந்து சுற்றி பார்த்துட்டு சரி வெளியில் வந்து ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி பேக்கரிக்கு தான் வந்துட்டு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நேரமாக வந்து யோசிச்சுட்டே இருந்தோம். கடைசியில் வந்து இந்த ஸ்வீட் கேக் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். தியா வந்து அது வேணும் இது வேணும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எதுவுமே வாங்கலாம். ஸ்வீட் கேக் வந்து வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்த கடைக்கு தான் கிளம்ப போகிறோம். பார்சல் மட்டும் வாங்குறோம். நேந்திர சிப்ஸ் இருக்கு பாரு, சாக்லேட் பத்தியா பெருசு பெருசா இருக்கு.
சமோசா எங்கே இருக்கு? 100 கிராம் 40 ரூபாய் சமோசா. கேக் சூப்பராக இருக்குல்ல? பிளாக் ஃபாரஸ்ட் காணுமா? அங்க இருக்க பாருங்க, இங்க இருக்க பாருங்க, இன்னும் இந்த சைடு இருக்கு பாருங்க. சரி வாங்க போலாம். ஆமா சரி, அடுத்து தட்டோட சுட்டு சாப்பிடலாம். வெளியில வந்துட்டு தட்டோட சாப்பிடாம போக முடியுமா? எடுத்துக்கோ, நீ ஒரு பீஸ் எடுத்துக்கோ தட்டோட செட்டு. ஏன் செட்டு வேண்டாமா கல்கிக்கு? தட்டோட செட்டு எக்ஸிபிஷன்லாம் சுற்றி பார்த்துட்டு தட்டோட செட்டு மட்டும்தாங்க சாப்பிட்டோம். மீதி வீட்டில் போயிட்டு தான் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ணும். நைட்டு பார்த்திங்கன்னா 8:30 மணி ஆயிடுச்சு. நாங்களும் வந்து கிளம்பிட்டோங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பைங்க.